அன்பின் பிதாவே, இந்த காலை வேளா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி காக்கிறவ. இந்த நாள்ல கூட நாங்க தியானிக்கிற இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 7வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. முந்தின வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணாரு. அதை பார்த்து யூதர்கள் இவர் கல்லாதவர், படிக்காதவர், எப்படி வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க அவருடைய உபதேசத்தை கேட்டு. அப்ப அதுக்கு பதில் சொல்றாரு, நான் என்னுடைய உபதேசம் நான் டீச் பண்றது நானா சொல்றது இல்ல, பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, நான் சுயமா எதையும் செய்யறது இல்ல, பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17ல இருந்து 20 வரைக்கும் வாசித்தோமா அந்த பகுதியில சொல்லியிருக்காங்க. 5வது அதிகாரம் 30வது வசனத்துல, அவர்கிட்ட நான் என்ன கேட்டேனோ, பிதா என்ன சொன்னாரோ அதன்படி நான் நியாயம் தீர்க்கிறேன். அவர் என்ன செய்யறாரோ அதை நான் செய்யறேன், அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இங்க அவர் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதையே நான் உபதேசமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். இந்த உபதேசம் தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது நான் என் சொந்தத்துல இருந்து நான் பேசுறேனா அப்படின்றத யார் மட்டும் அறிந்து கொள்ள முடியும்னா, யார் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும்னு மனசு இருக்கோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நான் பேசுறது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இங்க 2 விதமான செயல்பாட சொல்லியிருக்கு. ஒண்ணு, தன்னுடைய சுயத்துல இருந்து பேசுறது. அப்படி பேசுறவன் யாருன்னா, தனக்கு மகிமையை கொண்ட, தன்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னுடைய சுயத்துல இருந்து பேசுறாங்க. ஆனா அனுப்புனவருடைய மகிமைய, பிதாவுக்கு மகிமைப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையுள்ளவர்களா இருக்காங்க. தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே இவங்களும் சொல்றாங்க, உண்மையுள்ளவனாய் இருக்கிறாங்க. அப்ப அப்படி செய்யும் போது பிதா மகிமைப்படுகிறார். பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறாங்க. பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரும்படியா இருக்கிறவங்க அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட வேலைய உண்மையோடு செய்யறாங்க. அவனிடத்தில் அநீதி இல்லை. பிதாவுக்கு மகிமை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா யாரும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முடியல. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்?
இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்து, யூதர் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் என்ன கொலை செய்ய தேடுகிறேன்? 7வது அதிகாரம் 1வது வசனத்துல யூதர்கள் கொலை செய்ய தேடினார்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட கேக்குறாங்க, ஏன் என்னைய கொலை செய்ய தேடுகிறீர்கள்? ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டுறாங்க. இவர் தேவனுடைய குமாரன்னு அவங்க ஏற்றுக்கொள்ளல. நீ பிசாசு பிடித்தவன் குற்றம் சாட்டுறாங்க. உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுக்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஒரே கிரியை செய்தேன். இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் பேசுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவர் செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனுஷனை ஓய்வு நாள்ல எழுந்து நடன்னு சொன்னோடனே அவன் சுகமாகி எழுந்து நடந்தான். அதுதான் அவர் செய்த ஒரே கிரியை. அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. விருத்த சேதனம் மோசே மூலம் வந்ததில்லை. அதற்கு முன்பாக ஆபிரகாம் நாட்கள்ல ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 17வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாம் நாட்கள்ல உண்டானது. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். ஆபிரகாம் நாட்கள்ல அந்த விருத்த சேதனம் உண்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் மோசே நீங்க விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். அந்த விருத்த சேதனம் பண்றது ஓய்வு நாள்ல கூட அவங்க செய்தாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது, கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஓய்வு நாள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? விருத்த சேதனம் பண்ணினாங்க. ஆனா நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் மாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? மோசே ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணலாம்னு சொன்னாரு. மோசேயோட நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல 38 வருஷமா படுத்திருந்த ஒரு மனுஷனை சுகமாக்குனப்ப அவங்க கேள்வி கேட்டாங்க, எரிச்சலா இருந்தாங்கன்னு இங்க சொல்லியிருக்கு. யோவான் 5வது அதிகாரம் 10வது வசனம், யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்து கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஓய்வு நாள்ல சுகமாக்குனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்போ மோசேயோட நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணலாம்னு சொன்னா, ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து சுகமாக்குனதும் சரிதான். ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அப்ப தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாம சரியானபடி தீர்ப்பு செய்யுங்க. அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணுன்னு சொல்லாதீங்க, தீர்ப்பை சரியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். இப்ப எருசலேம்ல இருந்த ஜனங்கள்ல ஒரு பிரிவினர் சொல்றாங்க, இயேசுவை பார்த்து இவரைத்தானே கொலை செய்யணும் தேடுறாங்க, இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ. இப்ப இந்த எருசலேம் ஜனங்களுக்குள்ள 2 விதமான கேள்வி வருது. ஒண்ணு, என்ன கேக்குறாங்கன்னா, இவர் ஓப்பனா பேசுறாரு, ஆனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது ஒண்ணு.
ரெண்டாவது ஒருவேளை அதிகாரிகள் இவர் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொண்டு விட்டாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோட அவங்க இயேசுவை பார்த்து அவங்க ஜனங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவரும் அறிய மாட்டானே என்றார்கள். ஜனங்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால கிறிஸ்து மேசியா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால இப்ப அவங்க அவர் எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும், ஆனா கிறிஸ்து எந்த இடத்துல இருந்து வருவாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். உங்களுக்கு என்னைய நல்லா தெரியும், நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியும். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். என்னை அனுப்புன பிதா, நானா இந்த உலகத்துக்கு வரல, என்ன பிதா அனுப்புனாரு. அவர் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், அது சொல்றதபடி நடக்கிற தேவன். அவரை நீங்கள் அறியல. அறிந்திருந்தா இயேசு கிறிஸ்து, அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நீங்க அவரை அறியவில்லை. நான் அவரால் படியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். நான் அவர்தான் அவரால வந்திருக்கிறேன், அவர் என்ன அனுப்பியிருக்காரு, அவர் அனுப்பினபடி நான் வந்திருக்கிறேன், அதனால நான் அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். அவரை பிடிச்சு எப்படினாலும் கொலை செய்யணும் அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணம். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவருடைய வேலை சிலுவை மரணத்துக்கு என்று தேவன் நியமித்த அந்த நேரம் வராதனால யாரும் அவர் மேல கை போட்டு அவரை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில எல்லாமே பிதாவோட சித்தத்தின்படி அவருடைய வேலையில எல்லாம் ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுச்சு. அதனால அவருடைய வேலை வராதனால அவர் மேல யாரும் கை போட முடியவில்லை. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நான் உபதேசம் பண்ணுகிறது என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, பிதா என்ன சொல்றாரோ அதையே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் என்னோட மகிமைக்காக சுயமா பேசுறது இல்ல, என்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுறதுனால தேடுகிற எவனும் பிதாவோட மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான், அவன்கிட்ட எந்த அநீதியும் காணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு பிடித்தவன் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நான் ஒரே ஒரு காரியம்தான் செய்தேன், 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனுஷனை சுகமாக்குனேன், அதை குறிச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணலாம்னு சொல்றீங்க, ஆனா நான் ஓய்வு நாள்ல சுகமாக்குனப்ப அதை குற்றப்படுத்துறீங்க, எரிச்சலா இருக்கீங்க. அதனால ஆளை பார்த்து தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்யாதீங்க, உண்மையா சரியானபடி தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். அப்புறம் அந்த ஜனங்கள், எருசலேம்ல இருக்கிற ஜனங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தேகம் வந்துச்சு. இவர் இப்படி தாராளமா பேசுறாரே, யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை அதிகாரிகள்லாம் இவர் கிறிஸ்துன்னு அறிந்திருக்கிறார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, அவர் எங்க இருந்து வர்றாருன்னு நமக்கு தெரியும், ஆனா கிறிஸ்து எங்க இருந்து வருவாருன்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க.
இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் சுயமா வரல, என்ன பிதா அனுப்புனாரு, நீங்க அவரை அறியல, நான் அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவங்க பிடிக்கணும்னு வகை தேடினாங்க. ஆனா இயேசுவ அவங்களால பிடிக்க முடியல. ஏன்னா அவர் சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் இன்னும் வராதனால அவரை யாரும் பிடிக்க முடியவில்லை அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே சுய மகிமைக்காக ஆண்டவரே மற்றவங்க பாராட்டணுன்றதுக்காக எதையும் செய்யாம பிதாவின் சித்தத்தை செய்யறதுல ஆண்டவரே உம்மை போல நாங்களும் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்ய எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேலையில எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும் என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியமும் நடந்தேறும்ன்ற விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. ஆண்டவரே, சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாரும். அநேகர் உம்மை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.